ஆர்ஆர்பி பிஓ உடைய மெயின்ஸ் ஸ்கோர் கார்ட் அவுட் ஆயிருக்கு. நீங்க எடுத்த ஸ்கோர் சேஃபா? அப்படி சேஃபா இல்ல அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான அரித்மெடிக் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 3 வீடியோஸ் 2 பிஓ லெவல்ல, 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பி அசிஸ்டன்ட் லெவல்ல குடுத்துருக்கோம். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் அண்ட் வெப்சைட்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னா இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரைஸ் அஃபோர்டபுளா தான் இருக்கும். கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம். ரைட். இப்போ நம்ம இந்த எவ்வளோ ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா? அந்த ஸ்கோருக்கு உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரைட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸ்க்கு ரைட்டுங்களா? மெயின்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது? 68. அத நீங்க 0.4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? பிளஸ் இந்த 68க்கு மேல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மார்க் இருக்கு இல்லையா? அத 0.4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது கட் ஆஃப்க்கு நான் கால்குலேட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 72 இல்லன்னா ஒரு 78 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, டைரக்ட்டா 78 இன்டு 0.4 அப்படிங்கிற மாரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? நான் இப்ப இங்க 68க்கு பிளஸ் அடிஷனலா அந்த 15லிருந்து 20 மார்க் சொன்னேன்ல, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 20 மார்க் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 20 மார்க். ஓகேங்களா? 20 மார்க்லேருந்து நெறைய அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கிளியர் பண்ண. பிளஸ் 4 ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க நீங்க இது 2யும் கம்பைன் பண்ணி உங்களுடைய மெயின்ஸ்ல எடுத்த மார்க்க அப்படியே போட்டுருங்க. இன்டு 0.4 பிளஸ் இன்டர்வியூல ஒரு 14லேருந்து 15 ஓகேங்களா? இங்க 20 எடுத்ததுனால நான் 14 போடுறேன். இதுவே இதோட கம்மியா எடுத்திருந்தா இங்க 15, 16 இது 15 எடுத்தா இங்க 16, 17 போடணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாரி மார்க் இன்டர்வியூல அதிகமா எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்க கம்மியா எடுத்திருந்தா, இந்த இடத்துல அதிகமா இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா பண்ணல. அதுக்கு தகுந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. 14லேருந்து 17 மார்க் அப்படிங்கிறது வேரி ஆகும் நெறைய பேருக்கு. சரிங்களா? ஆவரேஜா பண்ணா 14, 15 ஆவரேஜாவும் நல்லா குட்டா பண்ணா, எக்ஸலென்ட்டா பண்ணா 16, 17, 18 அந்த மாரி இருக்கும். யாரோ ஒருத்தவங்க தான் 19 போடுவாங்க. 17, 18 அதெல்லாம் எக்ஸலென்ட்டா பண்ணவங்களுக்கு 15, 14, 16லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்களுடைய இன்டர்வியூ மார்க்க போட்டுக்கோங்க. ஸோ நான் 20 மார்க் எடுத்தவங்க ஒரு 14 மார்க் எடுத்தா சேஃப் அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இத ஆட் பண்ணுங்க. 8 32 2 மீதி 3 6 24 3 27.2 ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 8 மார்க்கு, அங்க ஒரு 14 மார்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணா 12 19.2 ஓகேங்களா? 19.2 மீதி 1 ஸோ 49.2 அப்படிங்கிற ரேஞ்சுல நமக்கு கட் ஆஃப் இருக்கலாம். இத நான் இந்த இடத்துல 15, 16ன்னு போட்டிருப்பேன். ஏன் கம்மியா போட்டிருக்கேன்? இங்கேயும் 25 போட்டிருப்பேன் அப்படின்னா, யூசுவலா இருக்கிறத விட கொஞ்சம் குறைவா தான் நமக்கு இன்டர்வியூக்கு எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம போன வருஷம் பண்ண கால்குலேஷன விட இந்த வருஷம் கம்மியா போட்டிருக்கோம். ஏன்னா, கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா, 62லிருந்து 65 தான் இருந்திருக்கணும். ஆல்ரெடி 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால, இந்த இடத்துல 5 மார்க் நான் குறைச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 49 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 49லேருந்து உங்களுக்கு 52 வரை இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓபிசில இது ஜெனரல்க்கு 50 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஓகேங்களா? இதுவே ஓபிசியா இருந்தா இதுலருந்து ஒரு 1 ஆர் 2 மார்க் குறைச்சுக்கோங்க. 48ல இருந்து உங்களுக்கு ஒரு 50, 51 இந்த ரேஞ்சுல உங்களுக்கு ஓபிசி இருக்கும். ஓகேங்களா? ஓபிசிக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 49 49 பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? 51, 52 இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்க இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரிட்டன்ல மேபி ஒரு 5 மார்க்ஸ் கம்மியா இருந்தா கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இப்ப கால்குலேட் பண்ணீங்க இல்லையா? நீங்க கால்குலேட் பண்ண மார்க் இந்த ரேஞ்சுக்குள்ள வரல அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க இந்த ரிசல்ட்‌டுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கிளியர் பண்ணா சந்தோஷம். நீங்க இப்ப கால்குலேட் பண்ணி இது 2யும் உங்களுடைய மார்க் இன்டூ 0.4 பிளஸ் 15 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 15 போடுங்க. சேஃப்டி பர்ப்பஸ்க்காக 15 போடுங்க. போட்டு உங்களுக்கு இந்த ரேஞ்சுல ஓகேங்களா? 51, 52, 53 ரேஞ்சுல இல்ல அப்படின்னா, நீங்க பாஸ் ஆவீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? நான் சொல்றது இந்த 48, 49 இந்த 50 ரேஞ்சுல இருக்கிறவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லயாச்சும் வர வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த 50க்கு கீழ உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க் இருக்குன்னா, நீங்க எதிர்பார்க்காதீங்க. லக் இருந்தா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். வேக்கன்ஸீஸ் அதிகமா இருந்தா தான் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லன்னா வாய்ப்புகள் குறைவு தான். அப்போ உங்களுடைய மார்க் 50க்கு கீழ இருக்கு ஃபைனல் கட் ஆஃப்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணுங்க. இப்பவே பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பா நீங்க ஐபிபிஎஸ்சி கிளர்க்ல பாஸ் பண்ணிருவோம், எஸ்பிஐ கிளர்க்ல பாஸ் பண்ணிருவோம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க பிரிப்பரேஷன்ல இருங்க. இந்த மிஸ்டேக்க நான் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? 2 செலக்ஷன்ல நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸ்டடி டச் விட்டுரும். நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஃபீல்ட் அவுட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு கிணத்துல 90% தாண்டிட்டீங்க. இன்னும் 10% தான் இருக்கு. ஸோ நீங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அந்த பிரிப்பரேஷன்ல அந்த கான்ஸ்டன்ட் ஸ்டடி கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. டிசிப்ளினா இருக்கீங்கன்னா தான் அடுத்த வருஷம் அது கன்வெர்ட் ஆகும்.
அப்படி இல்லன்னா அடுத்த வருஷமும் இதே மாரி நடக்கும். இந்த இடத்த நீங்க பிக்கப் பண்றதுக்கு ஒரு சில நாட்கள் பிடிக்கும். அதுக்குள்ள எல்லா எக்ஸாம்ஸும் எழுதி முடிச்சிருவீங்க. ஸோ நீங்க டச்ல இருங்க. இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய வீக் ஏரியாஸ இப்போ உட்காந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபயர்ஸ், ஆர்பிஐ அசிஸ்டன்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப இருந்தே படிங்க. இல்ல நீங்க அடுத்த வருஷம் ஐபிபிஎஸ் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா, ஏப்ரல் அப்படி இல்லன்னா மேலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஆனா ஆப்டி ரீசனிங்ல, இங்கிலீஷ்ல உங்களுக்கான சில வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ இப்போ உட்காந்து தெளிவா இம்ப்ரூவ் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் இல்லாத டைம்ல தான் நமக்கான வீக்னஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளால டைம் புரொவைட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த டைம்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரிசல்ட் அந்த 50 மார்க் மேல இருந்தா வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆனாலும் படிங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி 52, 53, 54 இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. அதுக்கு கீழ இருக்குன்னா, தயவு செஞ்சு அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. மேபி எஸ்பிஐ கிளர்க்கோ, ஐபிபிஎஸ் கிளர்க்கோ உங்களுக்கு லக் இருந்தா கிளியர் ஆகலாம். ஆனா அதுவும் லக் இருந்தா தான் கிளியர் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க. இப்பயே நீங்க ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. படிங்க மெயின்ஸ்க்கு. ஸோ நம்ம ஆப்ல படிக்கிறீங்க அப்படின்னா, ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணி மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 9 மந்த்ஸ்க்கு 444 ஓகேங்களா? 10 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கு 555 அப்படிங்கிற பிரைஸ்ல வச்சிருக்கோம். எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாது. கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மெயின்ஸ்க்கு பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஆப் அண்ட் வெப்சைட் இருக்கு. ஸோ நம்ம கோர்ஸ்ல தான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஸ்டாஃப் யாருனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நாட்ல ஃபாலோ பண்றீங்கன்னா கூட அங்க கூட போய் படிங்க. கண்டிப்பா இந்த மாசம் நீங்க யுட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முக்கியமா உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. அண்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன்.